ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் நியூஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பொதுவா நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்பிள்ல வேக்ஸ் தடவிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்ப இருக்க இடம் யூகே. ஏற்கனவே நான் நெறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். மக்கள்லாம் எல்லாம் நெனைப்பாங்க, "யூகேவா? அங்கலாம் நல்லாருக்கும்பா. பொருள்லாம் எந்த கலப்படமும் இருக்காது." அப்படின்ற மாரி நெறைய தாட் வந்து நெறைய பேர் பேசியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து நான் இப்போ வந்து இந்த ஆப்பிள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து யூகே தாங்க. நான் ஏற்கனவே என்னோட நெறைய வீடியோஸ்ல யூகேல ஆப்பிள்லாம் கொட்டி கிடக்கிற மாரி கூட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த யூகேல இருக்கிற ஆப்பிள்லயே எவ்வளோ வேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அத நான் சொரண்டி பார்க்கும்போது, அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது. எவ்ளோ பவுடர் பவுடரா அதுவும் நான் அது தேய்க்கும்போது கீழ வந்து அவ்ளோ கொட்டுது. அத வந்து எப்படி நம்ம இதெல்லாம் குழந்தைங்களுக்கு குடுக்குறது? அப்படின்றது நெனச்சாலே உண்மையிலே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. நான் வந்து இத தெரியாம நேத்து ஒரு ஆப்பிள அப்படியே கழுவி வேற சாப்பிட்டுட்டேன் நானு. இன்டர்நெட்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த வேக்ஸ எப்படிலாம் ரிமூவ் பண்ணலான்னு. நானும் நெறைய மெத்தட் ட்ரை பண்ணாலும், அந்த வேக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குங்க. ஸோ நம்ம எந்த பொருள் என்ன இப்படி குழந்தைங்களுக்கு குடுக்குறோன்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம இந்த ஆப்பிளோட ஸ்கின்ன வந்து பெட்டர் ஐ திங்க் நம்ம பீல் பண்ணிட்டு குடுக்குறது தான் பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டேக் கேர். சீ யூ. பாய்.